ஸ்டுடியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் வர்ற ஜனவரிலேருந்து எல்லோரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் லீவ் அப்ளை பண்ணுறது ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்ளிகேஷன் மூலமாக தான் அப்படின்றது மேண்டேட்டரின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு அதில் இந்த மாதிரி தான் நிறையா உள்ள செக்ஷன்ஸ் காட்டும். அதில் இந்த லீவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோடனே லீவ் ரெக்வெஸ்ட் அண்ட் என்கேஷ்மெண்ட் அப்படின்ட்டுருக்கு. இதில் நம்ம என்கேஷ்மெண்ட்டுங்கிறது ஏன் லீவ் சரண்டர் அதெல்லாம் வரும். நம்ம லீவ் ரெக்வெஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். அதில் சிஎல், சிஓஎல், மெடிக்கல் லீவ் எல்லாமே அதில் தான் வரும். அதனால் இப்போ லீவ் ரெக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். லீவ் ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். இதில் அப்ளை லீவ், லீவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த அப்ளை லீவ் பண்ணணும். அதோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்கு லீவ் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அது எப்படின்னா ஒவ்வொரு லெவலில் அப்ரூவல் ஆகி லீவ் சேங்க்ஷன் ஆகும். இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர். இனிஷியேட்டர்னால் நம்மளுடைய இமிடியேட் சுப்பீரியர். அதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுறது டிடிஓ ஆஃபீஸில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ லீவ் டைப் என்னென்ன கேஷுவல் லீவ், சைல்டு அடாப்ஷன் லீவ், சைல்டு கேர் லீவ், காம்பன்சேட்டர் லீவ், இஓஎல் வித்தவுட் எம்சி, இஓஎல் அண்ட் அப்ராட். அது நிறைய லீவ் இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ கேஷுவல் லீவ் போடலாம். கேஷுவல் லீவ் இன்றைக்கி 26 போட்டுக்கலாம். எண்டு டேட்டு 26 போடலாம். இல்லை அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸாக கூட போட்டுக்கலாம். இதில் ரெட் மார்க் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்ரி. லீவ் ரீசன், ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எதுவும் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ரெட் மார்க் இல்லை. இப்போ இதுவே நம்ம எம்சி போடுறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி விடணும். இப்போ இதில் ரெட் மார்க் வந்துடுச்சு. அப்போ மெடிக்கல் லீவ், டாக்டர் சர்டிஃபிகேட் நம்ம இதில் அப்லோட் பண்ணணும். பண்ணி விட்டுட்டு வேலிடேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு லீவ் அப்ளை ஆகிரும். இப்போ நம்ம லீவ் அப்ரூவல் குரூப்பு 2/2, 1/3. அதாவது அப்ரூவல் குரூப் நமக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்து 2/2 அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க, நமக்கு அப்ரூவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரும். இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்புறம் அப்ரூவர். அப்படி ஒரு 3 ஸ்டேஜஸில் இது அப்ரூவ் ஆகும். 1/3 அப்படின்னா இனிஷியேட்டர், வெரிஃபையர், அப்ரூவர் அப்படின்னு 3 ஸ்டேஜில் அப்ரூவ் ஆகும். இது சப்மிட் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம பேக்கில் லீவ் ஸ்டேட்டஸில் தான் செக் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ண லீவ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு. இப்போது 26 நம்ம லீவ் அப்ளை பண்ணியிருக்கிறோம். 26 பர்பிள் கலரில் இருக்குது. நம்ம ஃபைனல் சப்மிஷன் கொடுக்கல, அதனால் இது பர்பிளில் காட்டுது. ஆக்சுவலாக இது எல்லோவில் காட்டும். நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லோவில் காட்டும். பாருங்கள்.
இப்போ அப்ளை பண்ணிட்டோம். லீவ் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். 26 அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லோவில் காட்டுது. இப்போ வந்து இந்த லீவ் அப்ளை பண்ணது இன்னும் அப்ரூவல் ஆகலை. எல்லோவில் காட்டினா இதை போட்டு பாருங்கள், இன் ப்ராக்ரஸ். ரிஜெக்டட்னா ரெட்டு, அப்ரூவ்டு அப்படின்னா க்ரீனில் வரும். க்ரீனில் வந்துடுச்சுன்னா லீவ் அப்ரூவ் ஆகிடுச்சு, நம்ம லீவ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் லீவ் அப்ளை பண்ணணும். தேங்க்யூ.